இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். கடனை அதிகரிக்காமல் மக்களுக்கு உதவுவதே 4வது மடானி பட்ஜெட்டின் முக்கிய இலக்கு. பிரதமர் அன்வார் தகவல். நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படும் 4வது மடானி பட்ஜெட் தேசிய கடனை அதிகரிக்காமல் மக்களை ஆதரிப்பதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். மக்களுக்கு அரசாங்கம் தொடர்ந்து உதவி வழங்கி வருவதை இந்த பட்ஜெட் கோடி காட்டுகிறது என்றும் அன்வார் தனது முகநூலில் குறிப்பிட்டுள்ளார். இன்று அனைத்து தொலைக்காட்சி சேனல்களிலும் முக்கிய டிஜிட்டல் தளங்களிலும் ஒளிபரப்பாக உள்ள மடானி பட்ஜெட் 2026 மலேசியர்கள் அனைவரும் பார்க்கும்படியும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். இன்று மாலை 4 மணிக்கு 2026 பட்ஜெட்டை பிரதமர் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் இது மடானி அரசாங்கத்தின் தலைமையில் 4வது பட்ஜெட்டாகவும் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் முதல் பட்ஜெட்டாகவும் உள்ளது. நாடெங்கிலும் இன்ஃபுளுவென்சா வகை நோய் தொற்று பரவி வரும் நிலையில் கல்வி நிறுவனங்களில் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. ஸ்லாங்கூரில் கடந்த ஒரே வாரத்தில் மட்டும் 80% நோய் தொற்று பதிவாகியுள்ள நிலையில் அவற்றில் 65% கல்வி நிறுவனங்களுடன் தொடர்புடையது என்றும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நோய் தொற்றுக்கு எதிரான தடுப்பு வழிமுறைகள் அடங்கிய சுற்றறிக்கை மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் தெரியும் மாணவர்களை உடனடியாக தனிமைப்படுத்தவும் உடனடி சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளையில் அறிகுறிகள் தென்படும் மாணவர்களை கண்டறியும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு குணமாகும் வரை விடுப்பு வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஃப்ரீடம் ஃபிளாட்டிலா கப்பலை சேர்ந்த 145 மனிதநேய ஆர்வலர்கள் இஸ்ரேலின் கெட்சியாட் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை இஸ்ரேலிய படைகள் உடல் ரீதியாக துன்புறுத்தி இருப்பது தெரியவந்துள்ளது. என்றாலும் அதில் இருந்த 9 மலேசியர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என்பதை மைக தலைமை செயல் அதிகாரி கமருல் ஜமான் ஷருல் அன்வார் உறுதிப்படுத்தியுள்ளார். இதனிடையே அவர்கள் 9 பேரையும் சிறையில் இருந்து விடுவிப்பதற்கான முயற்சியில் வழக்கறிஞர்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டவுடன் அவர்கள் 9 பேருக்கும் மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டு உடலில் காயங்கள் ஏதும் உள்ளதா என்பது உறுதிப்படுத்தப்படும் என்றும் கமருல் ஜமான் தெரிவித்துள்ளார். மாணவி ஜரா கைரினா மகாதீர் மரணம் தொடர்பில் 10வது மைனர் சாட்சி மரண விசாரணை நீதிமன்றத்தில் நேற்று சாட்சியம் அளித்துள்ளார். SMKA துண்டத் முஸ்தபா பள்ளியில் சர்க்கிள் 19 குழுவில் உறுப்பினராக இருந்த சில மாணவர்கள் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் அவர் தெரிவித்துள்ளார். ஜாராவும் அந்த மைனர் சாட்சியும் ஒரே கட்டிட தொகுதியில் தங்கியதால் ஜாராவை பொதுவான முறையில் தனக்கு தெரியும் என்றும் அவர் சாட்சியம் அளித்துள்ளார். இதனிடையே சம்பந்தப்பட்ட மைனர் சாட்சியும் சர்க்கிள் 19 குழு உறுப்பினர் என்பதை உறுதிப்படுத்திய அவரது வழக்கறிஞர் அசீர் ஃபர்ஹான் அரீசின் அவர் கடந்த செப்டம்பர் முதல் விடுதியில் வசிப்பதை நிறுத்திவிட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குவைத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட FA-18 போர் விமானங்களை வாங்கும் திட்டம் தற்காலிகமானதுதான் என்று தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் மலேசிய விமானப்படையின் திறன் இடைவெளியை நிரப்புவதற்கான ஒரு குறுகிய கால நடவடிக்கை மட்டுமே என்று நாடாளுமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் மேம்படுத்தப்பட்ட விமானங்களை வாங்குவதற்கான மலேசியாவின் நீண்டகால இலக்கில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் காலித் நோர்டின் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் 14வது மலேசிய திட்டத்தின் கீழ் பல்வேறு போர் விமானங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிலிப்பீன்ஸின் மிண்டானாவ் நகரில் இன்று அதிகாலை 7.6 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி உயரமான இடங்களுக்கு செல்லுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 62 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக பிலிப்பீன்ஸ் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து இன்னும் முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை.
இந்தியாவில் சுமார் 20 குழந்தைகள் உயிர் இழக்க காரணமான இருமல் மருந்தை தயாரித்த ஸ்ரீசன் நிறுவனத்தின் உரிமையாளரை நேற்று போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த அந்நிறுவனம் தயாரித்த கோல்ஸ்ட்ரிப் என்ற இருமல் மருந்தில் நச்சுத்தன்மை இருந்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இச்சம்பவத்திற்கு பிறகு ஸ்ரீசன் நிறுவனத்தை நிரந்தரமாக மூட தமிழக அரசு ஆலோசித்து வருகின்றது. இதனிடையே தமிழகத்தில் கைது செய்யப்பட்ட நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் மேல் விசாரணைக்காக மத்திய பிரதேசத்திற்கு அனுப்பப்படுவார் என்றும் தமிழக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.